உள்ளம் கொள்ளை போகுதே, உண்மை இன்பம் காணுதே, தெல்லு மாங்க. யார் யாரு கத்திரி போட்டு கூப்பிடுறவன்? அடே ஐயாவா, வணக்கம் வணக்கம். வாயா தரகர, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கிற? அப்படியே தான் இருக்கிறேன். நீங்க தான் திடீர் பணக்காரர் ஆயிட்டீங்க. புல்லா தண்ணி அடிப்பீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க புல்லுக்கே தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லியா உனக்கு? வா, பணம் வந்துட்டா மனச மாறிடுறதுன்னு அர்த்தமா? உட்காரு. இதுலயா? உங்களுக்கு சலிசோமா இதுல எப்படி நான் உட்காருவேன்? அப்ப கீழே உட்காரு. ஐயோ, எனக்கு இருக்கிறதே இந்த ஒரே ஒரு வெள்ளை வேட்டி தான். நான் இதுலயே உட்கார்ந்துக்கிறேன். உட்காந்துக்கோ. அன்னைக்கு 5ஆம் நம்பர் நஞ்சப்பன் தெருவுல பார்த்தா மாதிரியே இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட மாறல. எப்படி யாரும் பாத்தியா? சுசீலா, வெள்ளி டம்ளர்ல காபி கொண்டு வாமா. உங்களுக்கு இருக்கிற அந்தஸ்துக்கு நீங்க தங்க டம்ளர்லயே குடிக்கலாம். நான் தங்க டம்ளர்ல தான் சாப்பிடுறேன். வெள்ளி டம்ளரே உனக்கு. அப்போ வெள்ளி டம்ளர் எனக்கேவா? யோ, குடிச்ச உடனே டம்ளர் திருப்பி கொடுத்துறனையா? வாமா. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே தான் இருக்கிறேன். முதல்ல இத புடி. என்னது இது? எலுமிச்சம்பழம். வாழ்க்கையில ஒரு பொண்ணு தான் சொந்த கால்ல நின்னு உழைப்பால ஒசந்துட்டான்னு உன்னை பத்தி எழுதாத பத்திரிக்கையே கிடையாது, பேசாத வாயே கிடையாது. நீ அமோகமா வளரணும்மா. சோனியம் குடும்பி சும்மா ஆடாதியா. வந்த விஷயத்த சொல்லு. சொல்றேன். அடையாறுல ஒரு 10 கிரவுண்ட் படு சீப்பா வருது. அதை நீ வாங்கி போட்டு அடுக்கு மாடி கட்டி பிளாட்டா வித்தீன்னா கோடி கணக்குல பணம் சம்பாதிக்கலாம். இந்த விஷயத்தை சின்னம்மா கிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். சின்னம்மா பெரியம்மான்னு கடைசியில சாட்சி பவனுக்கு ஜெயிலுக்கு அலைய வச்சிடாரியா? அப்பா சும்மா இருங்கப்பா. அங்கிள், ஆபீஸ்க்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு அந்த இடத்தை பேசி முடிச்சிருங்க. எஸ் மேடம். வரேன். இது பொண்ணு. ஏன் சொல்ல மாட்டேன்? கமிஷன் கிடைக்குதுல்ல? கண்ணு வைக்காதயா. இப்பதான் லம்பா கமிஷன் கிடைக்கும் போல இருக்குது. வாங்கண்ணே, சௌக்கியமா இருக்கீங்களா? வேற மாதிரி சொன்னானுங்களா? நல்லாதாம்மா இருக்கேன். ஏண்ணே, மாப்பிள்ளை அடிக்கடி பாக்குறதுண்டா? நல்லா இருக்காரா? மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்காத, அந்த பரதேசி எப்படி இருக்கான்னு கேளு. கரெக்டா சொன்னீங்க. கிட்டத்தட்ட அவர் அப்படிதான் இருக்கிறாரு. அப்படித்தான் இருக்கணும். சரி சரி, நான் போய் உங்க பொண்ணு ஆபீஸ்ல பாக்கணும். வர்த்தமா? அண்ணே, என் பொண்ணு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன். கூட மாட கொஞ்சம் இருந்து பாத்துங்க அண்ணே. கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு டைம் ஆச்சு. யோ, சொத்து வில்லங்கம் இல்லாத சொத்து தானே. என்ன உங்கள மாதிரி கை நாட்டு நினைச்சீங்களா? சட்ட நுணுக்கங்களை நான் அப்படியே கரைச்சு குடிச்சவனாக்கும். வர்றேன். இங்க வா. Give that tumbler. சாரி. Go.